ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பசங்கள்லாம் ஸ்கூல்லேயே விட்டு வீட்டில் இருக்காங்க. ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. சாதாவாக நான் எதனா செஞ்சு கொடுக்கும்போது பன்னீர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு பன்னீர் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன் கழுவி. இப்போ நான் பன்னீரை கட் பண்ணி எடுத்துருக்கேன். க்யூபாக கட் பண்ணால் தான் அந்த ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் 1 by 1 நான் கட் பண்ணி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேரினேஷன் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கல. வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது குக்கரில் தான் செஞ்சுக்க போகிறேன். அதனால் ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நான் பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலே பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிக்கலாம். அது கூட நம்ம நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். வேணான்னா நம்ம அந்த எண்ணெயிலே செஞ்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையே நான் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நான் காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க பன்னீர் பிரியாணியில், அதனால் நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரிசி போட்டு கிளறி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை போட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது. சுட சுட பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இது போல் சமைச்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.